சென்னையில அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நடந்து ஒட்டுமொத்த அரசுக்குமே ஒரு நெருக்கடி ஏற்படுத்துச்சு. ஆனா அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றல, அது அரசு நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதனால தூய்மை பணியாளர்களோட அதிருப்தியை அரசு சம்பாதிச்சிருக்கும் போது இப்ப தேர்தல் அடுத்து வரப்போது அவங்களோட வாக்குகளை வாங்குறதுக்காக இப்ப நாங்க அவங்களுக்கு உணவு கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றாங்களா? கட்டாயம் அதுக்காக செய்யறாங்க. ஏன்னா சென்னையை பொறுத்தவரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாவட்டம் 16 சட்டமன்ற தொகுதி 16 திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை இந்த பிரச்சனை ஏன்னா தூய்மை பணியாளர்கள்லாம் கடைநிலை ஊழியர்கள். இப்ப இவங்க எலைட் கிளாஸ் பீப்புள் கிடையாது. இவங்க வாக்களிக்க கட்டாயமா வாக்களிக்கக்கூடிய மக்கள் இவங்கலாம். இப்ப இவங்களை பகச்சுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா இவங்க ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இந்த மக்களுடைய மனசை வென்றுட்டாங்கன்னா ஒரு தலைவர் வென்றுட்டாருன்னா நிச்சயமா அந்த வாக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது அது அவங்க வாக்கு மட்டும் கிடையாது. அவங்க சுத்தி இருக்க எல்லா வாக்கும் அப்படியே அவங்களுக்கு போலரைசேஷன் நடக்கும். ஆனா இப்ப அதை பகச்சுக்கிட்டதுனால நிச்சயமா சென்னையில இந்த முறை இந்த அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறேன். இந்த பிரச்சனையில தூய்மை பணியாளர் கோரிக்கை இந்த அரசு ஏன்னா இவர் வாக்குறுதி கொடுத்தாரு, நான் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னாரு, அதை தான் செய்யலன்றத கோரிக்கை எழுப்புறாங்க. அதுக்கு நீதிமன்றத்தை காரணமாக காமிச்சோ அல்லது வேற சில விஷயத்தை காரணமாக காமிச்சோ அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது இதை கட்டாயம் செஞ்சு கொடுத்து தான் இவர் அரசு சந்திச்சாகணும். அப்படி ஒரு நெருக்கடி இருக்காரு. அப்ப அரசு தன்னோட தோல்வி இந்த விவகாரத்துல ஒத்துக்கிச்சுங்களா? அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதை ஒத்துக்காதனால கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியல அப்படிங்கறது அரசு ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. கட்டாயமா அது ஒத்துக்கிற மாதிரி தான். அதை மடைமாற்றும் விதமா தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க, ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க. வாக்குறுதி கொடுக்காத விஷயத்துல இப்ப அறிவிச்சு இது மூலமா நான் செஞ்சு கொடுங்க. அதாவது அவங்க கேட்கறது 3 விஷயம். நீங்க 3 செய்யலாம் 10 கொடுத்துருக்கீங்க. இந்த 10 அவங்க கேட்கவே இல்லை. இந்த 10ல அவங்க தண்ணீர் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க தொடர்ச்ச போராடி இருக்க மாட்டாங்க. ஏன் தொடர்ச்ச பல்வேறு வழியில போராடுறாங்க? அவங்க இன்னும் அவங்க கோரிக்கை நிறைவேறல அப்படிங்கிறதுல இன்னும் தெளிவா உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்.